ஹே ஹாய் காய்ஸ். சாரி, கொஞ்சம் தவிர்க்க முடியாத சீரியஸ் இஷ்யூஸால் கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ண முடியலை. எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் என்னை மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பார்ட் 1, 2 and 3 நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. ஒரு ரீகப் மாதிரி போடலாம்னு தான் யோசித்தேன். பட் ஜஸ்ட் 3 வீடியோஸ் தானே. ஸோ சப்போஸ் யாராச்சும் மறந்துருந்தீங்கன்னா டக்குன்னு ஓடி போய் ப்ரீவியஸ் வீடியோஸை பார்த்துட்டு வந்துடுங்க சில குட்டீஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் 4ஓட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ எப்படியாச்சும் இந்த ட்ரப்பில் இருந்து வெளியே வரணுமேனு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம பாட்டிமா கிட்ட போன அந்த கருப்பூர்வம் நம்ம பாட்டிமாவை பார்த்து பயங்கர கொடூரமா இருந்த எங்களோட செக்டோட தலைவியானி இப்போ இவ்வளவு அன்பான மருத்துவச்சியா மாதிரி இந்த வில்லேஜ்ல இருக்கிற குழந்தைகளுக்கு பிரசவம் பார்த்துட்டு இருக்கேன்னு கலாய்க்கிறான். அதுக்கு நம்ம பாட்டிமாவும், டேய் உங்களை மாதிரி ஆக்களால தாண்டா ஹெவன்லி செயின்ட் செக்டா இருந்த நம்ம செக்ட ஹெவன்லி டீமன் செக்ட்னு இப்ப எல்லாரும் கலாய்க்கிறாங்க. கொஞ்சமாச்சும் மனுஷத்தன்மை யோசிங்கடான்னு நம்ம பாட்டிய அட்வைஸ் பண்ண, அவன் அந்த கேப்ல நம்ம பாட்டிய ஷேடோ ஸ்கில்ல வச்சு போட வர நம்ம பாட்டி தான் செம ஃபாஸ்ட்ல அவங்க தன்னோட தையல் ஊசியால அவனோட நிழலை கட்டி டைட் பண்ணிடுறாங்க. இத நம்ம ஹீரோ ரூமுக்கு வெளியில இந்த பக்கமா இருந்து அசைய முடியாதபடி இருந்து நிழல் படமா பார்த்துட்டு இருக்க, அப்போன்னு பார்த்து அந்த எனிமி கிட்ட ஒரு லேடி ஒருத்தங்க கிட்ட வராங்க. அவங்க வாய்ஸும் நம்ம பாட்டியோடது மாதிரி இல்ல. நம்ம ஹீரோ யாருடா இது புதுசா ஒருத்தங்க நம்ம பாட்டிமா ரூம்லன்னு யோசிக்க ஸ்டார்ட் பண்றான். அப்படியே இங்க கட் பண்ணி நம்ம பாட்டிமாவை காட்டினா அவங்க அந்த எனிமிய கொல்ல போக அவங்களுக்குள்ளால ஒரு டீமன் வெளியே வந்து, நீ சத்தியம் பண்ணி இருக்க நம்ம செக்ட்ல இருக்கிற யாரையுமே உன் கையால கொல்ல மாட்டேன்னு மறந்துட்டியான்னு நம்ம பாட்டிமாவை கழுத்தை நெரிக்க, நம்ம பாட்டிமா இப்படியோ மேனேஜ் பண்ணி நம்ம ஹீரோவோட ரூமுக்குள்ள வந்துடுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஏன் நம்ம பாட்டிக்குள்ள இன்னொருத்தங்க இருக்காங்கன்ற யோசனை இப்ப ரொம்பவே பலமா வந்துட்டு இருக்கு. அப்ப அந்த எனிமியும் நம்ம பாட்டிமா வீக்கா இருக்கிறத பார்த்துட்டு கிடைச்சதுடா சான்ஸ்னு நம்ம பாட்டிய கொல்ல வர, நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு நம்ம சாமியார் தாத்தாவோட வெப்பனை ஆக்டிவேட் பண்ண அந்த எனிமி நம்ம பாட்டியோட குரல் வலையில கத்திய வைக்க, நம்ம ஹீரோ அந்த ஷேடோ சீல்ல இருந்து தானா ரிலீஸ் ஆகி செமகேட்டா அந்த வெப்பனை பாட்டிமாக்கு இடையில நிறுத்தி பாட்டிய காப்பாத்திடுறான். அதை பார்த்து பயந்த அந்த எனிமியும் வெளியில ஒரே அடியா எஸ்கேப் ஆயிடுறான். பார்த்தா நம்ம பாட்டி போட்ட ஓர்டரின் படி நம்ம கண் தெரியாத தாத்தா தான் வெளியில இருந்து காவல் காத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த பக்கமா நைட் காவல் காக்குற ஆள் மாதிரி ஒரு ஆள் விளக்கோட வந்து வெளியே இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவரை கடந்து போக ட்ரை பண்ண, அப்படியே அவனோட நிழலை காட்டுறாங்க. பார்த்தா அவன் அந்த எனிமி தான். பட் இத ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்ட நம்ம கண் தெரியாத தாத்தா அவனை கிராஸ் பண்ணி போக அவனோட நிழல்ல அவரோட கையில இருக்கிற தடியால ஒரு குத்து. பார்த்தா அவன் நெத்தியில இருந்து ரத்தமா வழியுது. அவன் பிள்ளைக்கு இப்பதான் நம்ம தாத்தா கீட்டி கடவுள்னு தெரிய வருது. சும்மா சொல்லக்கூடாது, எங்க செக்தலைவி என்ற பதவிக்கு பொருத்தமா ஈட்டி கடவுளையே காவலுக்கு இருக்க வச்சிருக்காளே எங்க தலைவி கெத்து தான்னு சொல்லிட்டு மண்டைய போட்டுறான். பொழுதும் வெடியுது. நம்ம ஆளுங்க அந்த வில்லேஜ்ல இருந்து நடைய கட்டுறாங்க. போற வழியில புல்லா நம்ம ஹீரோ தாத்தா பாட்டிய கேள்வி கேட்டே சாவடிக்க, இவன் பண்ண அளப்பறையில நம்ம தாத்தா மரத்து மேல மோதி தொப்புன்னு விழுறாரு. அப்படி தொப்புன்னு விழுந்த நம்ம தாத்தா கிட்ட வந்த பாட்டி, அடே லூசு பயலே யோசிக்காம நேத்து வந்தவன போட்டு தள்ளிட்டேன்னு நம்ம தாத்தாவை மிதிக்க, நம்ம தாத்தா தான் செம்ம ஷாப்ல எப்படியோ தடுத்துறாரு. ஏ பாட்டி நம்ம தாத்தாவை ஏன் திட்டுறீங்கன்னு நம்ம ஹீரோ அப்பாவியா கேட்க, அதுக்கு நம்ம பாட்டி, குட்டிமா உனக்கு தெரியாதுடா, இப்ப அவன் செத்தது என்னோட செக்ட்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எனக்குள்ள இருந்த டீமன் ஒரு பழங்கால டீமன், அதுக்கும் எனக்கும் ஒரு தீராத கணக்கு பாக்கி இருக்கு. அதை அடக்கி வச்சிருக்கிறதுக்காகத்தான் நான் அதை எனக்குள்ள சிறப்பிடிச்சு வச்சிருக்கேன். அதை அடக்கி வைக்க எங்க செக்ட்ல டீமோனிக் ஆயுதம் ஒன்று இருக்கு. அதை நான் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். அதை அடையிறதுக்காகத்தான் 40 வருஷமா என்ன கொல்ல என்னோட செக்ட் ஆளுங்க என்ன தேடிக்கிட்டே இருக்கானுங்கன்னு சொல்லி முடிக்கிறாங்க. நம்ம தாத்தா ஹாயா பாட்டி இழுத்துட்டு போக கதை கேட்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்காரு. அப்படியே இங்க கட் பண்ணி அந்த வில்லேஜ காட்டுறாங்க. அங்க நம்ம பாட்டி கெஸ் பண்ண மாதிரியே அவங்க செக்டாக்கள் 2 பேர் வந்து அங்க இருக்கிற மக்கள்கிட்ட விசாரிக்க, அவங்களும் நம்ம ஹீரோ அந்த பாம்பை போட்டு தள்ளின விஷயத்த சொல்லிட அதோட வில்லங்கம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த 2 பேரும் அந்த செத்து போன எனிமியோட பொடிய கண்டுபிடிச்சு எடுத்து அதோட கண் வழியா அவன் சாகைக்க யாரையெல்லாம் மீட் பண்ணினான்றதெல்லாம் அதோட அவனுக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்றதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அவன் செஞ்ச ரொம்ப தப்பான விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டபடியா அவனுக்கு தண்டனையா அவனோட உடலை புதைக்காம எரிச்சிடுறாங்க. இப்ப இவங்க 2 பேருக்குமே நம்ம பாட்டிமா அங்க இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சிடுச்சு. சோ இப்ப அவங்க 2 பேருமே டைரக்டா நம்ம பாட்டிமாவை தேடி நடைய கட்ட ஸ்டார்ட் பண்ண, அப்படியே இங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ தன்னோட ட்ரைனிங்குக்காக காட்டுக்குள்ள போய் பிராக்டிஸ் பண்ண போக, நம்ம பாட்டிமா எங்க தன்னோட செக்டாலுங்க நம்ம ஹீரோவை ஏதாச்சும் பண்ணிட போறானுங்கன்னு நினைச்சு நம்ம ஹீரோ பின்னாடியே வேற வேற மிதிக்கல் பீஸ்
ஆன்டகனிஸ்டா மாறி ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. இத ஃபர்ஸ்ட்லயே தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ, பாட்டிமா ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க, நீங்க பேசாம வீட்டுக்கு போங்கன்னு சொல்ல நம்ம பாட்டிமாவை விடாம ஃபாலோ பண்றாங்க. அப்படிங்க கட் பண்ணா அந்த 2 பேரும் நம்ம பாட்டியை தேடி கிரேட் பியர்ஸ் லேண்டுக்கு வந்து சேர்ந்துட, இப்படி 2 விழுந்தாளிங்க வந்திருக்கிறத முதலே அறிஞ்சுக்கிட்டு நம்ம வில்லேஜ் சீஃப் பாய்சன் தாத்தாவோட வராரு. வில்லேஜ் சீஃப் பார்த்து வந்த 2 பேருமே நாங்க கிராண்ட்மா சீய தேடி வந்திருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிமாவை இங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம பாய்சன் தாத்தா, சோ சேட், நீங்க வந்த நேரம் நம்ம பாட்டிமா இங்க ஊர்ல இல்ல, வெளிய போயிருக்காங்க, வர நேரமாகுமேன்னு சொல்ல அவனுங்க 2 பேரும் சரி பரவாயில்ல, 40 வருஷம் வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்றதுல என்ன ஆகிட போகுது, எல்லாரும் டென்ட்ட போடுங்கடா, இன்னைக்கு நாம எல்லாருமே இங்கதான் நைட் தங்க போறோம்னு சொல்ல பார்த்தா நம்ம பாட்டிமாவோட செக்ட்ல இருக்கிற முழு பேருமே அங்க வந்திருக்கானுங்க. இங்க பார்த்தா நம்ம ஹீரோ பாட்டிமாவோட கண்ணுல மண்ணை தூவிட்டு நொண்டி தாத்தா சொல்லி தந்த சொர்க்கத்தை திருடிட கால்களை யூஸ் பண்ணி வானத்துல ஜாலியா பறந்துட்டு இருக்க, நம்ம ஹீரோவோட கண்ணுல வானத்துல ஒரு தாமரை இலை மேல கியூட்டா படுத்து தூங்கிட்டு இருந்த வெள்ளை நரி குட்டி ஒண்ணு கண்ணுல படுது. அத பார்த்து வாய பிளக்கிற நம்ம ஹீரோவை பார்த்து திடுக்கிட்டு பயந்த அந்த கியூட்டான குட்டி தன்னோட 3 வாளால ஃபேன் மாதிரி சுத்த நம்ம ஹீரோ புயல் காத்துல சிக்கின எலிக்குட்டி மாதிரி பறந்து போய் பொத்துக்கிட்டீர்னு கீழே விழ போறான். அப்ப நம்ம கியூட்டான நரிக்குட்டி பறந்து போய் நம்ம ஹீரோவை காப்பாத்திடுது. காப்பாத்தினது மட்டும் இல்லாம நீ ஓகே தானே, அடிக்கடி எதுவும் படலையேன்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க நம்ம ஹீரோவும் நரிக்குட்டியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் நரிக்குட்டியுமா சேர்ந்து டிராகன் பிளேஸ்ன்னு கைவிடப்பட்ட ஒரு அரண்மனைக்குள்ள இருக்கிற பொக்கிஷங்களை தேடி போறாங்க. உள்ள போன நம்ம ஹீரோ தன்னோட சொர்க்கத்தை பாக்குற கண்களை ஆக்டிவேட் பண்ண அங்க ஒரு பெரிய டிராகனோட ஆன்மா தெரியுது. அதை உன்னிப்பா அவதானிச்ச நம்ம ஹீரோ இன்னொரு இடிமின்னல் பவரை ஆக்டிவேட் பண்ணிடுறான். அந்த டைம்ல நம்ம ஹீரோவையும் நரிக்குட்டியையும் ஜோம்பிஸ் எல்லாமா சேர்ந்து சுத்து போட நம்ம ஹீரோ சாமியா தாத்தா தந்த வெப்பனை ஆக்டிவேட் பண்ணதும் அதுல இருந்து வந்த தெய்வீக ஒளியை கேட்க முடியாம அதுங்க எல்லாம் கீழே விழுந்துருக்கு. சரினா இன்னும் உள்ள போய் பாப்போம்னு போன நம்ம ஆளுங்க கண்ணுல ஒரு பெரிய டிராகனோட எலும்பு கூட தெரியுது. சோ நம்ம ஹீரோ உள்ள வரும்போது பார்த்த டிராகன் இதுதான், பட் அது அந்த டிராகனோட ஆன்மா. சரின்னு இன்னும் முத்து பார்த்தா அந்த டிராகனோட எலும்பு கூட்டுக்குள்ள ஃப்ரீஸ் ஆன நிலைமையில ஒரு குட்டி டிராகன் இருக்கு. பட் என்ன கொடுமைன்னா அதோட உடம்ப குத்தி கிழிச்சபடி ஒரு வாளும் அதோட சேர்ந்து இருக்கு. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோவுக்கு, நீ தண்டர் கிளப் செக்டர்ல இருக்கிற ஸ்டூடெண்டா, இந்த வெப்பன் எப்படி உன் கையில அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. பயந்து போன நம்ம ஹீரோவும் நரிக்குட்டியும் சுத்தி முத்தி பார்த்தா அந்த வாய்ஸ் சொல்லுது, நான் தான் யாங்காங் தேசத்தோட இளவரசனோட டீச்சர்னு. மேல பார்த்தா அந்த ஃப்ரீஸான டிராகன் குட்டியோட சேர்த்து ஒரு தாத்தாவும் உள்ள உயிரோட இருக்காரு. இத பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு டவுட், எப்படி இந்த ஆள் மட்டும் உயிரோட இருக்கான்னு. அந்த ஆளும் விடாம, நீ என்ன இந்த பனிக்கட்டியில இருந்து விடுவிச்சா நான் என்னோட இடத்துக்கு போயிட்டு உனக்கு தேவையான பணத்தை செட்டில் பண்ணிடுவேன்னு சொல்ல நம்ம ஹீரோ உடனே, நானும் நீங்க நினைக்கிற மாதிரி தண்டர் கிளப் ஸ்டூடெண்ட் இல்ல தாத்தா, நான் குயின்மோ, நான் இங்க கிரேட் பேஸ்லேண்ட்ல தான் வளர்ந்த ஒரு சாதாரணமான ஒரு பையன். பட் என்னோட ஊர்ல உங்க யாங்காங் தேசத்தோட ராஜா எங்களை போட்டு தள்ளணும்னு ஆர்டர் போட்டிருக்காராம்னு கேள்விப்பட்டேனேன்னு கேட்க, இதை கேட்ட அந்த தாத்தாவும், அதுக்கு என்ன இப்ப, என்னோட ஸ்டூடெண்ட் தான் அடுத்த அரசனா வரப்போறான், என்னால உன்னை பாதுகாக்க முடியாதுன்னு நினைக்கிறியான்னு கேக்குறாரு. இத கேட்ட நம்ம ஹீரோ, சரி சார், நீங்க சொல்றத பார்த்தா செம பவர்ஃபுல்லா தெரியுறீங்க, அப்புறம் எப்படி சார் நீங்க இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகி போய் நிக்கிறீங்கன்னு பாயிண்டா கலாச்சிட, அந்தாலும் நம்ம ஹீரோ கலாய்க்கிறான்ன்றத கூட புரிஞ்சுக்காம, நான் எப்படி இங்க வந்தேன், அந்த டிராகனோட மந்திரக்கல்ல எடுத்ததால எப்படி 200 வருஷமா இப்படி ஃப்ரீஸ் ஆகி இருக்கேன்னு ஒரு ஃபிளாஷ்பேக்கை சொல்லி முடிக்க, நம்ம நரிக்குட்டி உடனே 200 வருஷமா சாப்பிடாம தண்ணி குடிக்காம இப்படி இருந்தால் இவ்வளவு நாள் உயிரோட இருக்காரு, நீங்க இவரை நம்புறீங்களான்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க, இதை யோசிச்சு நம்ம ஹீரோவும் அந்த தாத்தாக்கு டவுட் வராம இருக்கிறதுக்காக, அவர் சொன்னது எல்லாமே உண்மைதான் நரிக்குட்டி தாத்தா, நீங்க சொல்றத நான் நம்புறேன், பட் அது என்ன ஒரு கருப்பு கலர் கொடி ஒண்ணு நீங்க கையில வச்சிருக்கீங்கன்னு கேட்க, அந்த ஆளும் கொஞ்சமுமே சந்தேகம் வராத மாதிரி, இதுவாப்பா, இது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரின்னு உருட்டிக்கிட்டே, தம்பி நீ எப்படியாச்சும் இந்த பெரிய டிராகனோட எலும்புகளை வெட்டி தள்ளுவியான்னு கேட்க, நம்ம ஹீரோ அதுக்கு, சார் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் இல்லைன்னு சமாளிக்கிறான். அதுக்கு அந்த ஆளும்,
உன்னால முடியாட்டிலும் என்னோட கத்தியால முடியும் தம்பி, ப்ளீஸ் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருப்பா ப்ளீஸ்னு கெஞ்ச, நம்ம ஹீரோவும் ஓகேன்னுட்டு அந்த வாளை வாங்க அந்த ஆள் ஃபாஸ்டா அந்த டிராகனோட எலும்புகளை கட் பண்ணுன்னு ஆர்டர் போடுறான். நம்ம ஹீரோக்கு தான் வாளை கண்ட்ரோல் பண்ண தெரியாது இல்லையா? சோ கண்ட பாட்டுக்கா செக்க இத பார்த்த அந்த தாத்தா செம காண்டாகி, இதாடா நீ வாள் யூஸ் பண்ற லட்சணம்னு கேட்க தொப்புன்னு கீழே இருந்த நம்ம ஹீரோவும், நான் என்ன பண்ண தாத்தா, இன்னும் என்னோட வில்லேஜ் சீஃப் தாத்தா எப்படி வாளை யூஸ் பண்றதுன்னு சொல்லி தரலையேன்னு அசால்ட்டா சொல்ல, சரி வா நான் உனக்கு சொல்லி தரேன்னு சொல்லிட்டு இவரே ஸ்டார்ட் பண்ண தொடங்க, நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணிட்டு, வேணாம் தாத்தா, நோ தேங்க்ஸ், எனக்கு வாழ்க்கைய சொல்லி தர ரொம்ப சிறந்தவர் வில்லேஜ் சீஃப் தாத்தா தான்னு என்னோட பாய்சன் தாத்தா சொல்லி இருக்கார். சோ உங்ககிட்ட நான் கத்துக்கிட்டு அவங்கள உதாசீனப்படுத்த இயலாதுன்னுட்டு கிளம்பி வலிக்கிட ஸ்டார்ட் பண்ண, சரி சரி பொருடா, நான் உனக்கு வாழ்க்கைய சொல்லி தரல, அட்லீஸ்ட் வாளை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு இருக்கிற ஒரு மந்திரத்தையாச்சும் சொல்லி தரவான்னு எரிச்சலோட கேட்க, நம்ம ஹீரோவும் போனா போகுதுன்னு ஓகே சொல்லிடுறான். அப்ப அந்த தாத்தாவும் இந்த மந்திரத்துக்கு பேர் கிரிம்சன் ஹார்ட் மந்த்ரான்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்க, நம்ம ஹீரோ தான் கற்பூரமாச்சே கப்புன்னு பிடிச்சிக்க, அந்த ஆளும் கக்க பிக்கான்னு சிரிச்சுக்கிட்டே சரி ஃபாஸ்டா என்ன விடுதலை பண்ணுன்னு கேக்குறான். உடனே நம்ம ஹீரோ அந்த ஆளை பார்த்து, நீ சொன்னது எல்லாமே பொய்ன்னு எனக்கு தெரியும், உன்னோட செக்டாக்கள் மட்டும் செத்து எலும்பு கூடாகி இருக்கானுங்க, பட் வெளியே இருந்து வந்த மத்தவங்களை அந்த பெரிய டிராகன் ஜோம்பிஸா மாத்தி தன்னோட பேபி டிராகனுக்கு காவலா வச்சிருக்கு. நீங்க அந்த ஐஸ்ல மாட்டி இருக்கும் போது எங்க பசித்தாகத்துல செத்துடுவேணும்னு நினைச்சு நீ உன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே இரக்கம் இல்லாம கொன்னு அவங்களோட ஆன்ம சக்தியை உறிஞ்சு 200 வருஷமா உயிரோட இந்த பனியில இருந்திருக்கன்னு கரெக்டா கெஸ் பண்ணி சொல்லிட, அந்தாலும் ரொம்பவே வில்லத்தனமா சிரிச்சுட்டு, கரெக்டா சொன்னியே குட்டி பையா, இப்போ உன்னையும் இந்த நரிக்குட்டியை நான் கொல்ல போறேன்னுட்டு அந்த கருப்பு கொடியோட பவரை ஆக்டிவேட் பண்ண நம்ம ஹீரோவும் நரிக்குட்டியும் ஓட ஸ்டார்ட் பண்றாங்க. பட் அந்த கொடூரமான தாத்தா இவங்க 2 பேரோட சக்தியையும் உரிய ஸ்டார்ட் பண்ண, நம்ம ஹீரோ அந்த வாளை கண்ட்ரோல் பண்ணுற மந்திரத்தை யூஸ் பண்ணி அந்த கொடியை வெட்டி தள்ளிட்டு நம்ம சாமியார் தாத்தாவோட இடிமின்னல் சக்தியால தடுத்துட்டு ஒரே ஓட்டமா நரிக்குட்டியோட சேர்ந்து எஸ்கேப் ஆகி வெளியே வந்துடுறான். வெளியே வர பார்த்தா நம்ம பாட்டிமா நம்ம ஹீரோவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த வாளை காட்டி, பாட்டிமா இந்த வாள் நம்ம தாத்தாவோட வெப்பனை விட பவர்ஃபுல்லான்னு கேட்க, நம்ம பாட்டிமா அதை தொட்டு பார்த்துட்டு, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே அளவு பவர் தான் மோர், இந்த 2 வெப்பன்ஸுமே 2 பெரிய செக்டுகளை காப்பாற்றக்கூடிய சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. இதோட இந்த பார்ட் 4 முடியுது. உங்களை நான் அடுத்த பார்ட்ல மீட் பண்றேன். until then bye from உங்கள் கீர்த்தி. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. பாய் பாய்.